உதயநிதி ஸ்டாலினை சிறைப்படுத்திவிட்டு ஆளில்லா மைதானத்தில் ஜோசப் விஜய் பந்தாட நினைப்பதாக தெரிவித்துள்ள RS பாரதி, த்ரிஷா இந்த நாட்டின் பிரதமரா அல்லது முதலமைச்சரா என வினா எழுப்பியுள்ளார். ஜனநாயகம் என்ற படத்திலே நடித்தாரே தவிர ஜனநாயகத்தை பற்றி ABC கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவருடைய பேச்சை திரித்து என்ன உலகம் அவர் பேசாத பேச்சு பேசிட்டாரு. தண்ணி என்பது குடிக்கிற தண்ணி வந்திருக்கு. அந்த தண்ணிக்கு இன்டர்பிரேஷன் என்னன்றதை நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கிறோம். ஆனால் இதில் என்ன தவறு இருக்கிறது? த்ரிஷா வீட்டிலுக்கு தண்ணி வரலையா அப்படின்னு கேட்குறா ஒரு யாரோ ஒரு க்ரௌட்லேருந்து ஒருத்தர். அதுக்கு உதயநிதி பதில் சொல்கிறார், அங்கே மட்டும் வரும். காரணம் என்னென்னா அதுக்கு காரணங்கள் சொல்லி இது மாதிரி வரும் அப்படின்னு சொன்னார். அதில் என்ன அர்த்தம் இருக்கிறது, என்ன தவறு இருக்கிறது? உலக மகா தவறு. அப்படியே நான் வாதத்துக்காக கேட்கிறேன், த்ரிஷாவை பற்றி பேசுவதுக்கு உடனே இவ்வளோ அவசரம் தேவையா? அவர் எதிர்கட்சி தலைவர், அந்தம்மா இந்த நாட்டினுடைய பிரதமரா அல்லது சீஃப் மினிஸ்டரா? அந்தம்மா தனிப்பட்ட முறையிலே யாரும் ஒன்றும் பேசலாம். வீட்டுக்கு தான் சொன்னார். நான்லாம் சேர்மனாக 20 வருஷம் இருந்தோம், தண்ணி கிடைக்கலன்னா அவங்க வீட்டுக்கு மாத்திரம் தண்ணி வந்துடும், எங்கள் வீட்டுக்குலாம் வராது அப்படின்னு ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் ஆவேசத்தில் பேசுவது வாடிக்கை. அரசியல் நடத்தி ஆட்சிக்கு வந்திருந்தால் அதெல்லாம் புரியும். எனக்கு இருக்கிற டவுட் இல்லைன்னா இன்றைக்கி அசம்பிளியில் எல்லாம் நம்ம ஆங்காங்கே நாங்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பண்ணால் மொத்த பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஆள் இல்லாத மைதானத்தில் பந்தாடலான்னு நாளைக்கு நடக்கிறார். அவர் என்ன ஈடேறாது. திமுக அதுக்குரிய யுகங்களை வைக்கும். சட்டமன்றத்தில் சந்திப்போம், மக்கள் மன்றத்தில் சந்திப்போம்.